நள்ளிரவு நேரம் சுத்தி எங்கும் ஒரு மயான அமைதி. அந்த இருட்டுல திடீர்னு ஒரு மொபைல் போன் ஸ்கிரீன் மட்டும் வெளிச்சம் கொடுக்குது. அந்த வெளிச்சம் ஒரு சாதாரண வாட்ஸ்அப் மெசேஜை காட்டல, ஒரு கொடூரமான முடிவோட ஆரம்பத்தை காட்டுச்சு. இந்த உண்மை சம்பவ ஆய்வுக்குள்ள நாம போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஏதோ நியூஸ்ல பார்த்துட்டு கடந்து போற சாதாரண ஒரு குற்றக்கதை கிடையாது. மனித மனசுக்குள்ள இருக்கிற அந்த இருண்ட பக்கங்களை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு கொடூரமான நிஜம். என்ன ஆச்சு? நீங்க நல்லா இருக்கீங்களா? நள்ளிரவுல ஒரு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல வந்த அந்த ஒற்றை வீடியோவை பார்த்ததும் பதறி போன உறவினர்கள் கேட்ட கேள்விகள் தான் இது. அந்த வீடியோல இருந்தவரோட முகம், அவர் பேசின அந்த வார்த்தைகள், இது எல்லாமே அந்த நடுராத்திரியில எல்லாரையும் அப்படியே உறைய வச்சிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு யாருக்கும் புரியல. அந்த ஒற்றை நோட்டிபிகேஷன் சத்தம் ஒரு அமைதியான இரவை சுக்குநூறு ஆக்கினது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர்ச்சியில உறைய வச்சிடுச்சு. ரொம்பவே சாதாரணமா தெரியிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம நடந்த அந்த கொடூரமான சம்பவம் மிகப்பெரிய ஒரு மர்மத்தை தனக்குள்ள புதைச்சு வச்சிருந்தது. ஒளியிலிருந்து பார்க்கும்போது பால்கனியில சிரிச்சபடி எடுத்த ஃபேமிலி போட்டோஸ், வாட்ஸ்அப்ல வைக்கிற சந்தோஷமான ஸ்டேட்டஸ், வேலைக்கு போற கணவன், ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கன்னு எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டா தெரிஞ்சுது. ஆனா அந்த மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாம ரொம்ப மெதுவா ஒரு பயங்கரமான மனப்போராட்டம் அரங்கேறிட்டு இருந்ததுங்கிறது தான் நிஜம். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற காசியாபாத், வருஷம் 2019. சுமித் குமார் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சாதாரணமான, ரொம்ப நல்ல ஒரு குடும்பஸ்தனா தான் தெரியும். ஒரு ஐடி வேலை, நடுத்தர வர்க்கத்துக்கே உரித்தான கனவுகள். இப்படி அவர் மேல சந்தேகப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. அவர் இப்படி ஒரு கொடூரமான முடிவை எடுப்பாருன்னு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. மாசமான குவீர இஎம்ஐகள், கழுத்த நெரிக்கிற கடன்கள், வேலையில ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நிலையற்ற தன்மை, இது எல்லாத்துக்கும் மேல எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம். இது எல்லாமே சேர்ந்து சுமித்தோட மனச கொஞ்சம் கொஞ்சமா நசுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அழுத்தங்கள் எதையுமே அவர் வெளியுலகத்துக்கு காட்டிக்கவே இல்ல. நான் தோத்துட்டேன். இந்த ஒற்றை உணர்வு இருக்கே, இதுதான் உலகத்திலேயே ரொம்ப கொடூரமானது. பின்னாடி மனநல நிபுணர்களும் போலீஸும் நடத்தின விசாரணையில சுமித்தோட இந்த மனச்செறிவுக்கு காரணமே இந்த தோல்வி அப்படிங்கிற மனப்பான்மைதான்னு கண்டுபிடிச்சாங்க. பொறுப்புகளை சுமக்க முடியாம, யதார்த்தத்தை ஃபேஸ் பண்ண முடியாம இந்த உணர்வு அவரை முழுமையா ஆக்கிரமிச்சிருந்தது. அவர் மெதுமெதுவா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த மாடர்ன் சிட்டி லைஃப்ல இருக்கிற பரபரப்பு இந்த மிகப்பெரிய ஆபத்து சிக்னல்களை அப்படியே மறைச்சிடுச்சு. அவர் யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருந்தத பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஆபீஸ் டென்ஷன் போல அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்க. அந்த அமைதி ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறிங்கிறத யாருமே உணர்ந்துக்கல. மாலை நேரம் ஆகுது. வழக்கம் போல தாழ்வாரங்கள் எல்லாம் வெறிச்சோடி போகுது. நள்ளிரவு நெருங்க நெருங்க ஒவ்வொரு வீடா டிவியோட சத்தங்கள் குறையுது. வெளியில நாய்கள் குறைக்கிற சத்தம் மட்டும்தான் கேக்குது. நள்ளிரவும் தாண்டுது. சுமித் வீட்டு லைட்ஸ் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் வந்த அந்த இருண்ட நேரத்துல தான் அந்த உறைய வைக்கிற வாட்ஸ்அப் வாட்டு மூலம் அனுப்பப்படுது. இதுல ரொம்பவே நடுங்க வைக்கிற ஒரு உண்மை என்னன்னா, அக்கம் பக்கத்துல எந்த ஒரு சத்தமோ அலறலோ சண்டையோ யாருக்குமே கேட்கல. ஒட்டுமொத்த குடும்ப படுகொலையும் முழுமையான உறைய வைக்கிற ஒரு அமைதியில நடந்தேறியிருக்கு. எந்த ஒரு சின்ன தடையும் வெளியில தெரியாதபடி அந்த கொடூரம் அரங்கேறியிருக்கு. கதவை திறங்க அந்த வீடியோவை பார்த்த அடுத்த செகண்ட் பதறிப்போன உறவினர்கள் தொடர்ந்து பண்ண ஃபோன் கால்ஸ்ல கத்துன வார்த்தைகள் இதுதான். ஆனா அந்த அழைப்புகளுக்கு எந்த ஒரு பதிலும் இல்ல. அந்த அபார்ட்மெண்ட்டோட பயங்கரமான மௌனம் மட்டும்தான் அவங்களுக்கு பதிலா கிடைச்சது. உள்ள என்ன நடந்திருக்குங்கிற பயம் எல்லாரையுமே தொத்திக்கிச்சு. போலீஸ் வந்ததும் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழையறாங்க. உள்ள அவங்க பார்த்த காட்சி பல வருஷமா வேலையில இருக்கிற போலீஸ் அதிகாரிகளையே அப்படியே நிலைகுலைய வச்சிடுச்சு. ஒரு முழு குடும்பமும் உயிரற்று கிடந்தது. ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்தோட அபார்ட்மெண்ட் அடுத்த சில நிமிஷங்கள்ல ஒட்டுமொத்த தேசத்தோட பிரேக்கிங் நியூஸா மாறிடுச்சு. காவல்துறை உடனே தங்களோட விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. டிஜிட்டல் தடயங்களான மொபைல் போன்கள், லேப்டாப் டேட்டா, அப்புறம் மிக முக்கியமா அந்த வாட்ஸ்அப் வீடியோவோட மெட்டா டேட்டா, இன்டர்நெட் ஹிஸ்டரி, கால் ரெக்கார்ட்ஸ்னு எல்லாமே ரொம்ப துல்லியமா ஆராயப்பட்டுச்சு. இதற்கிடையில தான் ஒரு அதிர்ச்சியான உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சுமித் அங்க இல்ல. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரியே சுமித் அங்கிருந்து தப்பிச்சிட்டாரே. அவரை பிடிக்கிறதுக்காக மாநில எல்லைகளை தாண்டி ஒரு மாபெரும் தேடுதல் வேட்டை ஆரம்பமாச்சு. அவரோட டிஜிட்டல் தடயங்கள், செல்போன் டவர் சிக்னல்கள், டோல்கேட்ல பதிவான சிசிடிவி காட்சிகள்னு ஒவ்வொன்னையும் ஃபாலோ பண்ணி போலீஸ் ரொம்ப தீவிரமா அவரை தேட ஆரம்பிச்சாங்க. கடைசியா ரொம்பவே டென்ஷனா போயிட்டு இருந்த இந்த தேடுதல் வேட்டையில ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. குற்றவாளி சுமித் கர்நாடக மாநிலத்துல கண்டுபிடிக்கப்பட்டு காவல்துறையால அதிரடியா கைது செய்யப்படுறாரு. இந்த கைதி அந்த இருண்ட பெண்ணனில இருந்த ரகசியங்களையும் அவரோட மனப்போராட்டத்தோட உச்சத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு.
சுத்தி இருக்கிறவங்க உண்மையிலே நல்லா இருக்காங்களா? இந்த சம்பவம் வெளிவந்ததும் சோஷியல் மீடியால பலரும் கேட்ட உரைய வைக்கிற கேள்வி இதுதான். நமக்கு பக்கத்துல சிரிச்சு பேசிட்டு இருக்கிறவங்களோட மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறதே இல்ல. அந்த புன்னகைக்கு பின்னாடி ஒரு பெரிய புயலே வீசிட்டு இருக்கலாம். சமூகத்துல ஒரு கச்சிதமான பெர்ஃபெக்ட் இமேஜை காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த அழுத்தம் ஒரு மனுஷனை எவ்வளோ பெரிய பேரழிவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு இருண்ட நினைவூட்டல். மனச்சோர்வை வெளியில காட்டிக்காம மறைக்கிறது எவ்வளோ கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு விஷயத்த மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கறது ஒருபோதும் பலவீனமே கிடையாது. வெளியில சொல்ல முடியாம தாங்க முடியாத அழுத்தத்தை மௌனமா உங்களுக்குள்ளேயே அனுபவிக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. சில நேரங்கள்ல அந்த மௌனமே உயிரை பறிக்கிற கொடூர ஆயுதமா மாறிடும். இருட்டுல மறைஞ்சிருக்கிற மனித மனசோட மர்மங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற இது போன்ற பல உண்மை சம்பவ ஆய்வுகளை தொடர்ந்து பார்க்க இந்த ஆய்வை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. மீண்டும் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையோட உங்களை சந்திக்கிறேன். தற்போதைக்கு விடைபெறுகிறேன்.